வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் சித்ரா வீடு. இன்றைக்கி நம்மளோட வீட்டில் நம்ம செஞ்சுருக்கிற ஸ்வீட் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பால்பன் ரெசிபி. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த யம்மியான ஜூஸியான பால்பன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, லேயராக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கிறேன். இதை கோதுமை மாவுலையும் பண்ணலாம், ஆனால் அவ்வளோ டேஸ்ட் வந்து இருக்காது. நம்ம என்னைக்கோ ஒரு நாள் மைதா சாப்பிட்றதுனால நமக்கு ஹெல்த்துக்கு இதாகிடாதுங்க. அதனால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு 10 ரூபா பாக்கெட்டு தயிர் தான் நானும் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப சுகர் பிடிக்கும் அப்படின்னா சர்க்கரையை வந்து மிக்சியில் பொடி பண்ணி ஒரு அரை கப்பு சர்க்கரையை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்துட்டு சுகர் அந்த சிரப்பில் இருக்க சுகரே போதும், அதனால் வந்து நான் வந்து சேர்த்துக்கல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதை ஓரளவு நல்லா எடுத்து போட்டோம் அப்படின்னா மாவு வந்து அப்படி தனியாக விழுகணும். உளுந்த மாவு நம்ம உளுந்த வடைக்கு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு இதை வந்து 3/4 மணி நேரம் வந்து நம்ம ரெஸ்ட்டில் விட்டுறலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து சுகர் சிரப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் 1/2 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி ஊற்றி சுகர் கரைஞ்சால் மட்டும் போதுங்க. கம்பி பதம்லாம் எதுவும் தேவையில்லை. கரைகிற அளவுக்கு வந்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து வடைச்சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேன். ஒரு மிதமான சூடு வந்தால் போதும், ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. மிதமான சூட்டில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிற மாவை பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை வந்து நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். இந்த மாவு வந்து சேர்த்துக்கும் போது நம்ம எடுத்து போடும்போது பார்த்திங்கன்னா அது அப்படியே விழுகும். அதுதான் வந்து கரெக்டான பதம். வேணும்னா நீங்கள் கையில் வந்து எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்படி எடுத்து போடும்போது தனியாக விழுகுது. ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து எல்லாத்தையுமே நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த சேனலை நீங்கள் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய ரெசிபிஸ், ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன் நான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப உதவியாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வந்து எந்திரிச்சு வரும். ஸோ இதை நம்ம 2 பக்கமும் நம்ம பரட்டி போட்டு கோல்டன் கலர் வரும் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ப்ரௌனிஸ் இல்லாமல் கோல்டன் கலரில் இருக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பேக்கரியில் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும், அந்த ஷேப்பு கலர் எல்லாமே கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பொரிச்சு எடுத்து எல்லாத்தையுமே நம்ம வந்து சுகர் சிரப்பில் வந்து போட்டுடலாம். சுகர் சிரப்பில் வந்து போட்டு நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து யம்மியான பால்பன் ரெசிபி வந்து ரெடி ஆயிரும். நீங்கள் ஏதாவது டக்குன்னு ஒரு ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நம்ம ஊற வைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி இதை செய்கிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. அவ்வளோ ஈஸியான ரெசிபி. நான் வந்து 1/4 கிலோ மாவு வாங்கிட்டு வந்தேன். அதில் பாதியில் தான் நான் செஞ்சேன். இதிலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 15 பால்பன் கிட்ட வந்துருந்துச்சு. இப்போ பாருங்கள், எடுத்து பார்க்கும்போது எப்படி நழுவிட்டு போதும் பாருங்கள். அவ்வளோ ஜூஸியான பால்பன் வந்து நம்ம வீட்டிலேயே செஞ்சிட்டோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ.